நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி விடுத்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கைமாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு எப்படி வந்தது, எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து தனியாக விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து ஒரு புதிய மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டது. இதனை நீதிபதிகள் எஸ்.என். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் குமரேசன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்ட கைமாற்றப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் பல்வேறு சதிச்செயல்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுக்களுடைய விசாரணை ஜனவரி மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்குகளையும் அந்த வழக்குகளுடன் சேர்த்து தள்ளி வைக்க வேண்டும் என கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கோரிக்கை வைத்திருந்தார். மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த மனு ஒவ்வொரு முறை விசாரணைக்கு வரும்போதும் இதே காரணத்தை கூறி விசாரணையை தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். இதனை அடுத்துதான் அனைத்து மனுக்கள் மீதும் பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி முதல் வாரத்தில் தள்ளி வைத்திருந்தனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது தொடர்பாக தனியாக விசாரணை நடத்த காவல்துறைக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கை தற்போது ஒத்திவைத்திருக்கின்றது. கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.